வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேயர் கட்டிங்கில் ஒரு சுடிதார் டாப் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 3 லேயராக வரும். இது இடுப்புக்கு கீழே. இதுக்கு வந்து லைனிங் எதுவும் கிடையாது, நார்மல் டாப்பாக தான் தைக்கிறோம். இதுக்கு உள்ள அளவை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டில் இங்கே காட்டுறேன் பாருங்கள். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த சுடிதாருக்கு, இந்த டாப்புக்கு வந்து நான் எவ்வளோ துணி எடுத்திருக்கேன் அப்படின்னா 3 மீட்ரு நான் துணி எடுத்திருக்கேன். இந்த துணியோட அகலம் வந்து 43 இன்ச் இருக்குது. அந்த மாதிரி துணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த துணி வந்து 2ஆக இருக்குது. இந்த 2ஆக இருக்க துணியை நான் அப்படியே இப்போ ஃபஸ்ட்டு என்ன கட் பண்ணுறேன் அப்படின்னா, சுடிதாரோட மேல் பார்ட்டு, அது மேல் பகுதியை நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இப்போது இதை 4ஆக மடித்து, இப்படி 4ஆக மடித்து போடுறதுக்கு எவ்வளோ தூரம் மடித்து போடணும் அப்படிங்கிறது தெரியறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா, பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவை, மொத்த சுற்றளவை 4ஆக டிவைட் பண்ணி எடுத்துருப்போம்ல, அந்த அளவை வச்சு பார்த்துக்கலாம். எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ இதில் மடிப்பு பாகம் என் பக்கம் இருக்குது, இந்த சைடு ஓப்பன் பாகம் இருக்குது. இதில் மொத்தம் 4 இருக்குது. இப்போ மேல் உயரம் எவ்வளவு அப்படின்னா 15 + 1, தையலுக்காக 1 இன்ச்சு. இப்போது கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இப்போ இதிலிருந்து 15 இன்ச் வைக்கிறேன். இன்ச்சு ப்ளஸ் அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். அரை இன்ச் சேர்த்து கோடு போட்டிருக்கேன். இப்போ அடுத்து வந்து பாடி சுற்றளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்துடலாம். பாடி சுற்றளவு வந்து மொத்தம் 34 இன்ச்சு. 34 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.5 இன்ச் வருது. அந்த 8.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுறேன். 8.5 இன்ச் இங்கே வருது. ப்ளஸ் இது கூட தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. துணி இருக்கிறதுனால நான் 2 இன்ச்சுனே வைக்கிறேன். இதோட அப்படியே கோடு போட்டுக்கலாம். இதுதான் 8.5 இன்ச் நமக்கு தேவையான அளவு. இப்போது உள்கழுத்து அகலம் எடுக்கிறேன். உள்கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு. முன்கழுத்து உயரம் எடுத்துக்கிறேன். முன்னாடி கழுத்தோட உயரம் 5.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அஞ்சரை இன்ச் வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து ஷோல்டர் அளவு. ஷோல்டர் அகலம் வந்து நான் 3.25 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் இருக்க வேண்டியது ஒரு 3/4 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 4 இன்ச் வைக்கிறேன். நாலு இன்ச் வச்சாச்சு. இப்போ இங்கேருந்து ஆம்கோல் உயரம் 7 வைக்கிறேன். ஏழு வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுடலாம். இப்போ கீழே வந்து
இடுப்பு சுற்றளவு வந்து 32 வருது மொத்தமான சுற்றளவு. அதை 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 8 இன்ச் வருது. 8 + 1.5. அப்போ இங்கேருந்து சரிவாக கோடு போட்டுக்கிறோம். எங்கே தையலுக்காக விட்டுக்கிறேன். இப்போது ஷோல்டரில் இங்கேருந்து இந்த மாதிரி சரிவாக கோடு போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஆம்கோல் வரைகிறேன். ஆம்கோல் வந்து இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச் வச்சு இங்கேருந்து வளைச்சி கோடு போட்டுக்கிறேன். இப்போ கழுத்து வந்து இங்கேருந்து ஒரு 1 இன்ச் வைக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச் வச்சு இப்படி வளைவாக கட் பண்ணிக்கிறேன். இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இவ்வளோ தான் அளவு எடுத்தாச்சு. இப்போ இதில் பின் கழுத்து உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். பின் கழுத்து 2.5 வச்சுருக்கேன். வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு இங்கேருந்தும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி கழுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போது மேல் பார்ட் வந்து நம்ம அளவெடுத்து கோடு போட்டாச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த இடுப்பு பக்கத்தில் வந்து சைடில் ஒரு 1 இன்ச் இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணி லைட்டாக அப்படி வளைச்சி கொண்டு வந்துக்கலாம். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதில் பின் கழுத்தை வெட்டிடுறேன். ஏன்னா பின் கழுத்து மேலே ஏற்றிருக்கு, அதனால் ரெண்டையும் சேர்த்து பின் கழுத்தை வெட்டுறேன். இப்போது இதில் உள்ளர இருக்கிற இப்போ இந்த இடத்துல அளவு வச்சு பண்ணிக்குள்ள அதை மார்க் பண்ணிக்குவோம். இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ளர இருக்கிற ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துடலாம். எடுத்துட்டு முன்கழுத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இது முன் பார்ட்டு, இது பின் பார்ட்டு. இதை கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் முழங்கை வரைக்கும் வர்ற மாதிரி உயரமும் ஒரு லேசான பஃப் வச்ச மாதிரி தான் இந்த ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது 2ஆக இருக்குது. இதை 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். இப்போ நான் மேல் பார்ட்டு வெட்டினேன்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற துணியில் தான் நான் இப்போ இதை கட் பண்ண போகிறேன். 4ஆக மடித்து போட்டேன். இப்போ கீழே சமமாக கோடு போட்டு இதை கட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்றேன். 1 இன்ச் அளவு இங்கே மடித்து தைக்கிறதுக்காக விடுறேன். இப்போ கையோட உயரம் 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ கையோட கீழே அகலம் வந்து கை சுற்றளவு கீழே அகலம் வந்து 10 இன்ச்சு. 10ல் பாதி 5 ப்ளஸ் இந்த பக்கம் தையலுக்காகவும் லூஸுக்காகவும்
ஒரு 1.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து இந்த அகலம் நம்ம கண்டுபிடிக்கணும்ல, இந்த அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1.5 இன்ச் வச்சுருக்கேன்ல, இதுலேருந்து இங்கே ஒரு இன்ச் தள்ளி எடுத்துக்கிறேன். 1 இன்ச் தள்ளி எடுத்து அந்த இடத்துக்கு நேராக கோடு போட்டுக்கலாம். இப்போது இதில் இந்த உயரத்தில் மேலேருந்து 3 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த சைடில் தெரியுதா, இது வந்து கை உயரம். கை உயரத்துக்கு ஆப்போசிட் சைடில் வளைச்சி வெட்டுறதுக்காக மேலேருந்து 3 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக எப்போவும் ஸ்லீவ் எப்படி வரைவோமோ அதே மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இப்போது மேலே இந்த ஸ்லீவுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். 2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த சைடும் ஒரு அகலம் ஒரு 2 இன்ச் வர அளவுக்கு இப்படி வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பஃப் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த வந்து ஹைட்டு கொஞ்சம் கூட வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த கோட்டில் தான் கட் பண்ணுவோம், இதில் கட் பண்ண மாட்டோம். இப்போ இதுதான் நம்ம தைச்சதுக்கப்புறம் இருக்கிற அளவு. ட்ரெஸ்ஸிங்கிட்டு தையலுக்காக அளவு விட்டுக்கலாம். இந்த சைடு வந்து உங்களுக்கு ஒரு வேளை சரியாக புரியலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க, அதனால் ஒன்றும் இல்லை. தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இதில் சென்டர் கட் பண்ணிக்கிறேன். இங்கே கை எது வரைக்கும் மடக்கி தைக்கணுமோ அதோட மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இனிமேல் கீழ் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். கீழ் பார்ட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்த சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை சமமாக கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சுடிதார் டாப்பில் கீழே வர்ற லேயர் கட் பண்ணலாம். இப்போ நம்ம 3 லேயராக கட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒவ்வொரு லேயரோட ஹைட் எவ்வளோ, அகலம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த ஃபோட்டோவிலே காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லேயரோட ஹைட் வந்து 11.25. தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த 11.25 வச்சுருக்கேன். அளவில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அளவு எவ்வளவு, அதில் தையலுக்கு எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இப்போ நான் 11.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த துணியை வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் வந்து நான் மொத்த சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்படின்றப்போ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து மொத்த சுற்றளவு 52, அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 13 இன்ச் வருது. இப்போ நான் இதோட ஹைட்டு 11.25, இதோட சுற்றளவு வந்து 13 இன்ச் வைக்கணும். இப்போ நான் இதில் கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹைட்டை மட்டும் வச்சு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே 11.25, இங்கேயும் 11.25 மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு இதில் 13 இன்ச் சுற்றளவு வந்து தேவைப்படுது. ஆனால் நம்ம இதில் அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு சைட்லேருந்து மட்டும் எடுத்துக்கலாம். 13 இன்ச் இங்கே வருது. இப்படி மடித்து 13 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு லேயர் கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து அதில் மீதி இருந்தது, இது நமக்கு அடுத்த லேயருக்கு சேர்த்து தைக்கிறதுக்காக தேவைப்படும். இதை அதனால் அங்கே வச்சிட்றேன். இப்போ அடுத்த லேயருக்கு வந்து திரும்ப அதே மாதிரி ஹைட் எடுக்கிறோம். 11.25 வச்சு ஹைட்டு மார்க் பண்ணுறேன்.
ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது லேயருக்கு வந்து நமக்கு 4 மடித்து போட்டதுக்கப்புறம் 18 இருக்கணும். 72 4ஆல் டிவைட் பண்ணி 18 இருக்கணும். ஸோ நமக்கு இதுவும் கூட தான் இருக்குது. அதனால் இதையும் கட் பண்ணி எடுத்து கரெக்டான அளவை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டாவது லேயரும் வந்து நம்ம இதில் கட் பண்ணி எடுத்தாச்சு. மூணாவது லேயருக்கு ஹைட் எடுத்துக்கலாம். 11.25 இன்ச்சு. இப்போது இதுக்கு வந்து மொத்தம் 92, அது 4ஆல் டிவைட் பண்ணால் 23 இன்ச் வரணும். நமக்கு இது 22 இன்ச் தான் வருது. ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கிளாத் ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணதில் எக்ஸ்ட்ரா இருந்ததில் இதிலேருந்து சேர்த்துக்கலாம். இதுலேருந்து இந்த ஒரு பீஸை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 4ஆக மடித்து போட்டோம்னா அந்த 10வது அளவு இதில் சரியாயிரும். ஸோ இப்போ மூணாவது லேயரும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேயர் டாப்பு எப்படி கட் பண்ணுறதுன்னு இதில் பார்த்துருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். புரிஞ்சிருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் வர்ற ஹைப்பையும் டச் பண்ணி ஹைப் கொடுங்க. லைக்கு கொடுத்தீங்கன்னா ஹைப் வரும். அந்த ஹைப்பையும் டச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.